ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். என்ன சார், நீங்கள் மன்னராட்சி அகற்றுவோம் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் தாவிக்கா கூட இருக்கிறீங்க. அங்கேருந்து என்ன பண்ண முடியும்? தாவிக்கா கூட இருந்து தமிழ்நாட்டிற்கு நல்லாட்சி தர முடியுன்ற நம்பிக்கை நமக்கு புதிய ஆட்சி, ஜென்சி ஆட்சி, புரட்சிகரமான ஆட்சி தர முடியும் என்ற நம்பிக்கை, காங்கிரஸ் ஆட்சி தர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நாங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தலைப்பில் என்ன சொல்லியிருக்கோன்னா, தேர்தல் வந்தால் தாவேக்கா ஆட்சி ஆகலாம். சரி, தேர்தல் வந்தால் தாவேக்கா ஆட்சி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எல்லாம் உங்களுடைய முயற்சியில் சொல்கிறீங்க. எப்போனா தொண்டர்களுக்கு இப்போ நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்தாகணும். அதனால் தொண்டர்கள் வந்து இப்போ ஏன் அந்த மெசேஜ் இந்த தலைப்பில் நீங்கள் விவாதம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கும்போது தெரியுது. ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் இன்றைக்கி அதிகமாக தாவேக்காவில் ஜாயின் பண்ணிட்டு வராங்க. அதுபோல் டிஎம்கேலேருந்து திருப்பூர் எக்ஸ்எம்எல்ஏ செல்வராஜ் அவர்கள் முதல் பல பேர் இன்றைக்கி போயிடக்கூடாதுன்ற ஆதங்கத்திலே அவங்கள காப்பாற்றணுன்ற நோக்கத்திலையும் சொல்லப்பட்ட கருத்தாகவும் நினச்சிக்கிறேன். அடுத்தது ஸ்டாலின் தோல்வி உண்மையான தோல்வி அப்படின்றத நான் முழு மனதாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா திரு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி உண்மையான தோல்வியா அப்படின்னு பார்த்தோமே எனலாம். ஏன்னா ஆதரவு அர்ஜுனா சொன்னது உண்மை. நீங்கள் குளத்தூரில் நாங்கள் 1000 கோடிக்கு ஒதுக்கியிருக்கிறோம், குளத்தூரை நாங்கள் சிங்கப்பூர் ஆக்கியிருக்கிறோம். ஏன் உங்களுக்கு அந்த தோல்வி கொடுத்தாங்க? குளத்தூரை சிங்கப்பூர் ஆக்கிய நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற 233 தொகுதிகளை சிங்கப்பூர் ஆக்கலை? தொப்பூர் ஆக்குங்க, அந்த மாதிரி இருக்குது. தோப்பூர் ஆக்குங்க, எத்தனையோ ஊர் இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இப்போ காரணம் யார்? அது தோல்விக்கு காரணம் யார்? திமுக தொண்டர்கள் தானே. திமுக தொண்டர்கள் வந்து முழு முயற்சி எடுத்து தேர்தல் களப்பணி எப்படி சென்னையில் இப்போ முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஜெயித்தாரோ, உதயநிதி ஜெயித்தாரோ, அப்படி அவர்கள் ஏன் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கல? எனக்கு இதில் ரொம்ப யோசனை இருக்குது. நானும் நிறைய முறை யோசிச்சிட்டேன். இதுக்கு காரணம் என்ன? முதலமைச்சரை பிடிக்கல, அவர்களுடைய ஆட்சியை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கலன்னு பார்க்கும்போது பவர் சென்டர் 3 இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஆகாஷ் ரத்தீஷ் போன்ற ஒரு 4 பேர் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அவங்க பவர் சென்டராக மாறினாங்க. நீங்க பாத்தீங்க. இருங்க நான் சொல்லிடுறேன். கனகராஜ் சார், எல்லா கட்சிகள்லயும் பவர் சென்டர் அதுதான். இங்க பவர் சென்டர் எங்க இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருங்க நான் அதை தான் சொல்ல வரேன், அதை தான் கொஞ்சம் விளக்க வரேன். ஏன் மக்களுக்கு அவங்க நல்ல விஷயம் செஞ்சாங்களா செய்யலையா? அதை தாங்க சொல்றேன், அதை தாங்க சொல்ல வரேன். நீங்க ஒரு நிமிஷம் கேட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க. பவர் சென்டர் வந்து 3ஆ மாறினது. பவர் சென்டர் 3ஆ மாறினதுல முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், ஆகாஷ் ரத்தீஷ் போன்றவர்கள் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. 300 கோடி வீடே 100 கோடியில் கட்டுறாங்க ஈசிஆரில். இது ஒரு புறம். இவங்க பண்ண பவர் சென்டர். அடுத்தது மருமகன் திரு சபரீசன் அவர்கள் ஒரு இல்லை அவர் பெண் அமைப்பு வச்சு, அது அவங்க உட்கட்சி செய்யக்கூடிய, நான் அதை தாங்க சொல்ல வரேன். பெண் அமைப்பு வச்சு, பெண் அமைப்பு மூலமாக BL2ன்னு ஒரு இதை ஆரம்பித்து யாரையும் தொண்டர்கள் திமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் நம்பாமல் கட்சி அவர் வழி நடத்தினார். அதற்கப்புறம் அவருடைய பவர் சென்டர் டீம் எல்லாரும் நடத்துனாங்க. அது ஒண்ணு. திமுக மட்டும் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் நடத்துறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் சொல்ல வரேன். டிவிகே ஸ்ட்ராட்டஜி டீம் மக்களுக்கு பிடிக்காம, காங்கிரஸ் கட்சி ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருந்தீங்க. இருங்க, நான் மக்களுக்கு பிடிக்காம போனது இந்த 3 பவர் சென்டர். அடுத்தது அதிகாரத்தில் இருந்த திரு IAS ஆபீசர் உதயச்சந்திரன், அவர் தனியா ஒரு அதிகாரம். இந்த 3 அதிகாரமும். அடுத்தது இதை விட முக்கியமாக டாஸ்மாக்ல ஊழல், பாட்டிலுக்கு 10 ரூபாய். அடுத்தது மின்சாரத்துறையில் இப்போ டிஸ்க காணும், அதுலேயும் ஊழல். நீங்க இருங்க நான் சொல்றேன். ஜாப் ராக்கெட் ஊழல். ஏங்க ஜாப் ராக்கெட் இருந்ததா இல்லையா? கம்ப்ளைண்ட் இருந்ததா இல்லையா? அறப்போர் இயக்கம் போட்டாங்களா இல்லையா? கேஸ் போட்டாங்களா இல்லையா? இப்போ இந்த ஊழல்கள் தொடர்ந்து இருக்கிறதுனாலையும், இவங்க அமைச்சர்களை கட்டுப்படுத்தாதனாலையும், பவர் சென்டர் 3ஆ இருந்ததுனாலையும் தான் ஸ்டாலின் தோல்வி உண்மையான தோல்வி அப்படின்னு சொல்றோம். இப்போ மின் தட்டுப்பாடு இருக்குன்னு உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் சார் சொல்றாரு. அதே மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு இதெல்லாமே இந்த ஆட்சியில் இந்த 30 நாட்களுக்குள்ள அதிகமாக இருக்குது இல்லை?
30 நாள் அப்போ மக்கள் இதே ஜென்சி மாத்தி வாக்களிக்க மாட்டாங்க நீங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க நான் என்ன சொல்றேன், நான் அல்டிமேட்டாக மக்கள் தான் பவர் சென்டர். மக்கள் வந்து அதிகாரத்தை இன்னைக்கு என்கிட்ட கொடுப்பாங்க. நான் நல்லா செஞ்சால் என்கிட்ட இருந்து நாளைக்கு இல்லரசன்கிட்ட போகும். அவர் நல்லா செய்யலைன்னா அவர்கிட்ட இருந்து சுமன் கவி. அதுதான் திரு ஸ்டாலின் சொல்றாரு. அதுதான் திரு ஸ்டாலின் சொல்றாரு. அதை நீங்க சொல்லக்கூடாது, அது மக்கள் தான் சொல்லணும், மக்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்க 35 ஆண்டு காலம் உங்க ஆட்சியை பார்த்தாங்க. நீங்க இந்த 35 ஆண்டு காலமாக என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதாவது திமுக என்ற கட்சிக்கு அதிக நிதி பெற்று இன்றைக்கு 1500 கோடி சொத்துள்ள கட்சியாக மாற்றிருக்கீங்க. அது ஒரு புறம். உங்கள் குடும்பம் இன்னைக்கு செல்வந்தர்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே யாரும் இல்லை. அது போல் ஸ்பைஸ் ஜெட்டு அந்த இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சன் நெட்வொர்க்கினுடைய சன் குழுமத்தினுடைய இதை பார்த்தீங்கன்னா முதலீடுகளை பார்த்தீங்கன்னா பல லட்சம் பல ஆயிரம் கோடி தாண்டும். இதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் வசதியாயிட்டீங்க. அதுதான் நடந்தது. மக்களுக்கு இப்போ இதில் வெறுப்பு வந்தது. எளிமையான மக்கள் இலவச பேருந்தில் பயணிக்கலையா? பெண்கள் எல்லாருக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் போகலையா? கல்வி உதவித்தொகை போகலையா? பெண்களுக்கு உரிமை இல்லையா? இளம் மாணவர்களுக்கு உரிமை எல்லாத்தையும் தான் திமுக. அப்புறம் ஏன் தோக்கடிச்சாங்க? அப்புறம் ஏன் நீங்கள் உங்கள் தொகுதியில் தோத்தீங்க? அது காரணம் என்ன? உங்க தொகுதியில நீங்க ஏன் தோத்தீங்க? காரணம் என்ன? சார் வந்து இன்னைக்கு பேப்பர்ல ராகுல் காந்தியோட உரை வந்திருக்கு. அதுல வந்து நான் 100% உறுதியா சொல்றேன், காங்கிரஸ் வந்து இது திமுக வந்து எங்களோட தான் இருக்கும், இந்தியாவை காப்பாத்துறது அப்படின்னு வந்துருச்சுன்னா காங்கிரஸ் வந்து எங்களோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து காங்கிரஸ் சேர்ந்த சார் முன்வைக்கிறாரு. அப்ப ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் எங்களோட இருக்கும், நான் 100% காங்கிரஸ் அவரோட தானே இருக்கும், நீங்க சாரி திமுக சரி அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எந்த வகையில சார்? அதாவது அருமை தலைவர் ராகுல் காந்தி எந்த புள்ளியில் சொல்றாருன்னா, கொள்கை மாநில அரசியலை பொறுத்தவரையிலும் திமுகவினுடைய நிலைப்பாடுகளை எதிர்க்கின்ற கொள்கை. தேசிய அரசியலை பொறுத்தவரையிலும் நாளைக்கு இது இப்போ மாற்றாட்சி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க எங்களை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பிஜேபியும் உங்களுக்கு பிடிக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு பிஜேபி பிடிக்காது அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த புள்ளியில் நீங்கள் எங்களை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் கொள்கை எதிரி நீங்களும் அவங்க எதுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்கு? 100 விழுக்காடு காங்கிரஸ் இல்ல திமுக மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அப்போ சிபிஎம் பினராயி விஜயன் ஏன் பிஜேபி கூட தொடர்புல இருக்காரு, அதனாலதான் அவங்க வீட்டுல ரைடு வர மாட்டாங்குது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசினார்ல. அப்ப அவங்களே நீங்க இந்தியா கூட்டணியில் வச்சிருக்கீங்க. ஏங்க இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலும் இருங்க வரேன். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலும் இந்தியா பிளாக்ல இருக்கிற 23 பேர் டெசிஷன் எடுக்கிறது. பிஜேபி கூட தொடர்புல இருக்கிற பினராயி விஜயன் சிபிஎம் அவங்கள வந்து கூட்டணியில் ஏன் வச்சிருக்காரு? நீங்க பேசும்போது சந்தேகம் தான் இல்ல, சந்தேகம் அப்புறம் சொல்றேன். உங்க சந்தேகம் தெரியுது. திமுக ஆட்சி மீண்டும் வரணும்ன்ற சந்தேகம் வருமா வராதா என்ற சந்தேகத்தை தான் கேட்குறீங்க. வராதுன்னு நான் சொல்றேன். 24/7 லோக்சபா தேர்தல் வரணும், திமுக தமிழ்நாட்டில் வராது. அவ்வளவுதான். லோக்கல் பாடியில் தோப்பாங்க, லோக்சபாலையும் தோப்பாங்க. நாளைக்கு எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். எங்களை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நாங்கள் சொல்றது ஒரே நிலைப்பாடு. இப்போ திமுக ஆட்சி போனதற்கு காரணம் திமுக தான். அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். அவங்க ஊழல் கூட்டணியில ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நாங்க என்ன பண்ணோம்? ஆட்சியில கொடுத்தீங்களா? தாவேக்கா கொடுத்த மாதிரி நீங்க கொடுத்தீங்களா? ஆட்சி அதிகாரத்துல கொடுத்தீங்களா? நீங்க கேட்டீங்களா? ஒரு வார்டு மெம்பர் நீங்க கேட்டீங்களா? ஒரு மேயர் கொடுக்கல. நீங்க கேட்டோம், கேட்டுக்கிட்டே இருக்க. நானே கேட்டேன் சார். இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் பவர் சென்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் திமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க காங்கிரஸ். அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? கிடையாது. அதுதான் அங்க தர்மம். தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு இவ்வளவு தெரியாது. இவர் சொல்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது. பவர் சென்டர் இருக்கின்றாரு, ஊழல் இருக்கின்றாரு, எல்லாமே சொல்றாரு. ஆனாலும் தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி எப்படி கூட்டணி போனாங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. யார் துரோகம் பண்ணாங்க? காங்கிரஸ் கட்சியை கேட்டா நீங்க அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம், ஆட்சி அமைங்கன்னு கூப்பிட்டீங்க. யாரை கேட்டா அந்த முடிவு எடுத்தீங்க? சார் நீங்க டிவில பேர் பண்ணி தானே சார் ஏங்க இருந்தீங்கன்ற? அதனாலதான் போனோம். 6 மாசத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்து ஏன் போகல? நீங்க விடல கூட்டணி ஏன் விடலன்னா என்னங்க அர்த்தம்? நீங்க என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எனக்கு புரியல சார், இவர் பேசுறது எனக்கு புரியல. விடலன்னா என்ன அது அர்த்தம்?
விடலைன்னா என்ன, எப்படியாவது புடிச்சிடணும், கூட்டணியை வச்சுக்கணும். நீங்க தானே புடிச்சு வச்சிட்டு இருந்தீங்க, நீங்க விடலையே. நீங்க கூட்டணி வேண்டாம் நீங்க ஏன் சொல்ல, காங்கிரஸ் வேண்டாம்னு ஏன் சொல்ல சார்? இவங்க சார் ஏங்க நாங்க வேண்டாம் சார், இவங்க தான் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. பயங்கரமா இருக்கு, கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. ஆனா இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இல்ல இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு கூட்டணி இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க இப்ப திமுக நிலை சார் இவ்வளவு பவர் சென்டர் இருக்குன்றாரு. இல்ல ஒரு இல்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது கூட்டணி வச்சிருக்காங்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணிருக்கா இல்லையா? ஏங்க டிஎம்கே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லரசன் சார், இல்ல இவ்வளவு விஷயம் இல்ல திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் இல்ல பிஜேபி கவர்னர் கிட்ட போய் மண்டிட்டு இந்த விஷயம் இல்ல ஒரே கையில பிஜேபியோட கூட்டணி சார் இந்த விஷயங்கள் நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் தேர்தலுக்கு பிறகு தெரியுமா, தேர்தலுக்கு முன்னாடி தெரியுமா? தேர்தலுக்கு முன்னாடியே இது நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு எப்ப தெரியும்? முடிவுகள் வரும்போது காங்கிரஸுக்கு எப்ப தெரியும்? இவ்வளவு ஊழல்கள், இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு பவர் சென்டர்கள் உங்களுக்கு எப்ப தெரியும்? தேர்தலுக்கு முன்னாடியே பின்னாடியா? உங்களுக்கு எப்ப தெரியும்? தேர்தலுக்கு முன்னாடியே பின்னாடியா? இல்ல அவங்க கை எங்களோடு தான் இருக்கிறதுன்னு உதயநிதி ஸ்டாலின் எல்லா இடத்துலயும் சொன்னாரு. சார் தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு திமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணிருக்கா இல்லையா? துரோகம் நாங்க எப்படி பண்ணோம்? எங்க அதிமுக ஆட்சி வேணும்னு கேட்ட நீங்க துரோகியா, நாங்க துரோகியா? அப்ப ஒரு 28 சீட்டு யாரோ ஒருத்தருக்கு ஒரு பதில சொல்லுங்க சார். இவ்வளவு பெரிய இல்ல நான் ஒண்ணே இல்லரசன் சார், இல்ல நீங்க துரோகி எல்லாம் வேண்டாம். இவ்வளவு விஷயம் தெரியுங்க. இல்ல அவர் ஒண்ணு சொல்றாரு, நீங்க காங்கிரஸ் பயங்கரமான குற்றச்சாட்டுகளை குண்டு அணுகுண்டு மாதிரி போட்டுட்டு இருக்காரு. நீங்க பயங்கரவாதம் மாதிரி அங்க முதல்ல மாதிரி எல்லா கட்சிகளையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இன்னைக்கு நீங்க மதிமுக பேசுனீங்களா, பதில் கொடுத்தீங்களா? அவங்க சின்னத்துல நிக்க வச்சு 2 எம்எல்ஏ இன்னைக்கு மதிமுக தலைவர் இன்னைக்கு அவர் உள்ள குமுறலை வெளிப்படுத்திட்டு போறாரு. அது உங்களுக்கு புரியல, அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். இது நீங்க தமிழ்நாட்டிற்கு செய்கின்ற துரோகம் இல்லையா? அவர் திராவிட தலைவர், நீங்க எப்படி அப்படி கொச்சைப்படுத்தி பேசுவீங்க? அது துரோகம் இல்லையா நீங்க பேசுனது? ஏங்க அவர் அந்த நிலைப்பாட்டை எடுத்தாரு? அதை பாருங்க, யோசிங்க. அவருக்கு ஒரு வழி, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு ஒரு வழி. கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்காரு. நான் கேட்பது, பொதுமக்களை பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சார் சொன்னார்ல, அதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்குமானால் அதெல்லாம் செஞ்ச திமுக கூட ஏன் போய் கூட்டணி வச்சாங்கன்னு கேக்குறேன். ஒரு தேர்தலுக்கு பிறகு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடியே நாங்க கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அதெல்லாம் மறைச்சிட்டீங்களா? இல்ல வேங்கை ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைச்சிட்டீங்களா? வேங்கை வயல் பிரச்சனையில இது பண்ணோம். அதாவது 2Gனால தான் காங்கிரஸ் இன்னைக்கு அகில இந்திய லெவல்ல ஆட்சியே இழந்தது. காற்றில் ஊழல், மண்ணில் ஊழல், மணலில் ஊழல், எதுல சொல்லணும், மின்சாரத்தில் ஊழல், எல்லா இடத்துலயும் ஊழல் தான். அதனால தானே மக்கள் இப்ப வேண்டாம் நிராகரிச்சிருக்காங்க. அதை தானே திமுக மீது பிடிக்கல. நான் ஒன்றும் இப்போ பகிரங்கமாக டோட்டலாக சொல்லணும்னு நான் சொல்லல. இதை அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு அவங்க மீது இதெல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு தான் தெரிஞ்சுதான் கேக்குறாங்க. வேற ஒண்ணு இல்ல சார், ஃபைல் பண்ணிருக்கு. இதெல்லாம் டாஸ்மாக்ல ஏங்க 1000 கோடி எஸ்எம்எஸ் அனுப்புறாரு. கார்ப்பரேஷன் எம்டி உதயநிதி மொபைல் ரதீஷ் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறாரு. இல்ல இதெல்லாம் உங்களுக்கு தேர்தலுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு கனகரா சார் ரொம்ப சிம்பிள். சார் பொறுமையா பேசுங்க சார். தேர்தலுக்கு முன்னாடி தெரியுமா பின்னாடி தெரியுமா? சரி ஓகே நடந்துகிட்டு இருக்கும்போது தெரியும். அரசியல் நடந்துகிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் பதவி சுகத்துக்காக கூட்டணி வச்சிருக்காங்க. பதவி சுகமா? என்ன பதவியில இருந்தோம்? அவங்க பதவியில இல்லையே. ஆமா 28 எம்எல்ஏக்கள் கிடைக்கும்ன்றதே கூட்டணி வச்சிருக்காங்க. எந்த பதவியில இருந்தோம்? அவர்தான் எம்எல்ஏ பதவி. ஆமாங்க, நான் மந்திரி பதவியில இருந்தேன். எம்எல்ஏ பதவி இல்லையாங்க? எம்எல்ஏன்றது என்னங்க அது? நான் தான் 8 அமைச்சர்களை மத்திய ஆட்சி இருக்கு. சரி, கூட்டணி எதுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா எம்எல்ஏ பதவிக்காக கூட்டணி வச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காங்க. இருங்க, திமுகவினுடைய ஊழல் பத்தி நான் சொல்ல தேவையில்லை. அது இடி எஃப்ஐஆர் போட்டிருக்கு. டாஸ்மாக் இதுல இடி எஃப்ஐஆர் இருக்கு. ஜாப் ராக்கெட்டிங்ல எஃப்ஐஆர் இருக்கு. கண்டிப்பாக அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. அதுல தெரியும் உங்களுக்கு. ஏன் நீங்க டிஸ்க திருடிட்டு போறீங்க? டிஸ்க யார் திருடினது? டிஸ்க ஏன் திருடினீங்க? உங்ககிட்ட எல்லாம் இருக்குல்ல, நீங்க தான் நேர்மையான ஆட்சி கொடுத்தீங்கல்ல, அது ஏன் போறாங்க? அதுதான் நடந்தது. என்கொயரி திருடு போயிருக்கு. யாரு திருடுனா? காங்கிரஸா? திருடு போய் காங்கிரஸ் திருடுச்சா? காங்கிரஸ் திருடுச்சா?
திருடு போயிருக்கு. சும்மா அப்புறம் யாரை கேக்குறீங்க? ஆமா, திருடி சரி. யாரு திருடினாங்க? யாருன்னு சொல்லணும்ல, யாருன்னு சொல்லணும். என்ன பேச்சு இது? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கனகராஜ் சார், யார் திருடினா? இல்ல, எங்க ஒரு திருடினா? ஒவ்வொருத்தரா. வரும். இல்ல இது காங்கிரஸ் திருடிச்சா? காங்கிரஸ் எப்படி வரும்? அப்புறம் இல்ல, விசாரணைக்கு அப்புறம் யார் அப்புறம் திருடினா? யார் இதுல இன்வெஸ்டிகேஷன் எப்படி திருடி? ஒரே இருங்க. நிமிஷம். யார் சொல்றீங்க? மின்சாரத்துறையில இருந்த 3 டிஸ்க் காணோம்னு சொல்லி அது தமிழ்நாடு விசாரணையில இருக்கு. கம்ப்ளைண்ட் அது விசாரணையில இருக்கு. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன். சரி. கம்ப்ளைண்ட் தாவேக்கால கேட்கணும். யார் மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தது? யா இப்ப மின்சாரத்துறை அமைச்சர் யாரு? சரி. அமைச்சருங்க. முன்னாள் மின்சாரத்துறை இப்ப அமைச்சர் யாருங்க? கேளுங்க. சொல்லுங்க. சுமன் ஏங்க, நீங்க என்னங்க நான் இப்படி சுமன் கவிட்ட வந்துறேன். நீங்க சுமன் தான் விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. சுமன் கவி. நீங்க ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து கடந்த ஆட்சியில விட்டு கொடுத்தோம். கிடையவே ஆ, நான் சரி. சொல்றது இது காட்டுவது என்பது 50-50. இதில் வந்து கருத்து வந்து நடுநிலையாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்கிறதுல நான் அதை விட்டுறேன். நான் சொல்ல வருவது என்பது இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக அது காங்கிரஸ் போனாலும் சரி, அல்லது விசிக போனாலும் சரி, அல்லது வெளியில் இருந்த ஆதரவுன்னு சொல்லிட்டு சிபிஎம் சிபிஐ போனாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னு பாருங்க. மின்வெட்டுக்கு எதிராக சிபிஐ சிபிஎம் பேசிகிட்டு இருக்குது. விவசாயிகள் போராட்டத்தில் சிபிஐ நான் வந்து எல்லா மாவட்டங்களின் தலைநகரங்களையும் போராட்டம் நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகா நிர்வாகிகள் பெண்களை பாலியல் துன்புறுத்தல் பண்ணதற்காக ஜனநாயக மாதர் சங்கம், ஸ்ரீவைகுண்டத்துலேயும் ஜனநாயக மாதர் சங்கம் தான் இருந்து போராடிக்கிட்டு இருக்குது. யார் அந்த மேலிடம்ங்கிற கேள்வியை கேட்டு அதே மாதிரி இங்கே சேலத்துலேயும் ஜனநாயக மாதர் சங்கம் தான் போராடுது. இப்போ புரிஞ்சுக்கங்க, உள் முரண்பாடுகள் இந்த கூட்டணி ஏன் நிலைக்காதுங்கிறதுக்கான உள் முரண்பாடுகள் உள்ளேயே இருக்குது. வெளியில் நிற்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன மாதிரி கொள்கை தான் அடிப்படைன்னு விஜய் நினைத்திருந்தால் இந்தியா கூட்டணியில் சேர்ந்திருக்கலாம். தர்மேந்திர பிரதானை வந்து பதவி விலக சொல்கிற இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய கொள்கையில் இவங்க உடன்பட்டிருக்கலாம். எதுலேயுமே கிடையாது. முதல் வரிசையில் போய் தன் பிழைப்பை நடத்துவதற்காக தூர்ந்து போன சக்தின்னு சொல்கிற அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை இழுக்கிறீங்கன்னா நீங்கள் காஞ்சி போன சக்தின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாருன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிழைப்பு நடந்தால் போதும்னு இருக்கக்கூடிய ஒருவரோடு நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்கள். நீங்கள் கொள்கைன்னு இருந்தவங்க உங்களால் சர்வே பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறாரே தவிர அவங்க கட்சி இன்னைக்கு புது ஆட்கள் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க.